நம்முடைய நிகழ்ச்சிகளை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பாருங்கள். இப்ப நம்ம பேச போற டாபிக் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்னைக்கு நம்முடைய தாவேகாவுடன் இணைந்து அமைச்சரவையில் பணியாற்றுவது என்பது முடிவு பண்ணிட்டாங்க. சரி, இது வந்து காங்கிரஸ் வந்து பின்னால குத்திடுச்சு, காங்கிரஸ் வந்து முன்னால குத்திடுச்சு, காங்கிரஸ் சொல்லிட்டு போல செஞ்சுட்டு போல எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பேசிட்டு போயிருக்கான்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க வேற ஏதோ ஒரு பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. அதாவது காங்கிரஸ் வந்து அதுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே வந்து சமீட்சை காட்டுச்சு. இந்த மாதிரி வந்து தாவேகா கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துது, இவங்க இவ்வளவு ஜெயிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுது, ஃபைட் பண்ணுது. கூட்டணி எனக்கு இவ்வளவு கட்சி கொடுப்பா அவ்வளவு கட்சி கொடுப்பான்னு ஃபைட் பண்ணுது. 25 ஒத்து வராது, 28 கூட ராஜ்யசபா கூட 35 கூட கூட்டணியில் ஆட்சி கூட சொல்லிட்டு ஃபைட் பண்றாங்க திமுகவோட. அது வந்து கண்டிப்பா திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் தெரியும். தெரிஞ்சும் காங்கிரஸை வந்து கூட்டணியில சேர்த்தது திமுக செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். ஏன்னா யாருமே ஒர்க் பண்ணல. அந்த மாணிக்கம் தாக்கூர், அப்புறம் வந்து அந்த நம்ம இன்னொரு அந்த ஒரு சில பேர் வந்து அவங்க பேசின பேச்சுகள் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா காங்கிரஸ் வந்து உதவி பண்ணாது அப்படின்றது வந்து ரொம்ப தெளிவா தேர்தலுக்கு முன்னாடி தெரிஞ்சது. அந்த நீங்க காங்கிரஸ்க்கு என்ன எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு தொகுதியில் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஒரு இவங்க சொல்ற மாதிரி 4% எல்லாம் கிடையாது. அது எல்லாமே கன்னியாகுமரி அந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்கள்ல மட்டும்தான் அவங்களுக்கு இருக்க தவிர மற்றதெல்லாம் ஒன்றும் பெருசா கிடையாது. 1/2%, 1% இருந்தாலே வந்து பெரிய விஷயம். அவங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம்னா, அந்த 6 தொகுதி ரிஸ்க் எடுத்து விட்டுலாம். கன்னியாகுமரியில வந்தா வராட்டி போறோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, மற்ற தொகுதிகள்லாம் காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு வேற எதுனா ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தேர்ந்தெடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா வந்து திமுக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள்லாம் திமுக போட்டி போட்டிருந்ததுன்னா கண்டிப்பா அதிகமான ஒரு தொகுதிகளை வந்து நிச்சயமா வந்து கைப்பற்றிருக்கோம். திமுக மேல எல்லாரும் பல தவறுகள் சொல்றாங்க. அது வந்து ஒரு முறையுமே வந்து அப்படிதான் திமுக அதிமுக ரொம்ப டஃப் பார்கெயின் தான் பண்ணுவாங்க. இவருக்கு வந்து ஸ்டாலின் சார் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி பயங்கரமான ஆள். அவர் வந்து எல்லா கட்சியுமே வந்து எவ்வளவுதான் அவர் பிரச்சனை இருந்தாலும் அடக்கி வச்சிருவாரு. அந்த அளவுக்கு திரு ஸ்டாலின் சார் வந்து அவ்வளவு வந்து டஃப் கிடையாது. கிட்டத்தட்ட 22 கட்சிக்கு வந்து அவர் இடம் ஒதுக்கீடு பண்ண எத்தனையோ கட்சிக்கு வந்து இடம் கொடுக்க முடியாத ஒரு சூழல்ல காங்கிரஸ்க்கு 29 தொகுதி கொடுத்து வந்து கெடுத்துட்டாரு. நம்ம தனி அரசுலாம் இருந்தாரு, அவரெல்லாம் கூட கொடுத்திருந்தா கூட 1-2 சீட் வந்து ஜெயிச்சு கையில கொடுத்துருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாரு. திரு கிருஷ்ணசாமி அவங்க எல்லாம் கூட கொஞ்சம் இடம் இருந்ததுன்னா காங்கிரஸ் கூட தூக்கி இருந்தா அவரை உள்ள வச்சு பண்ணிருக்கலாம். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தாரு. ராமதாஸ் அவருடைய அந்த பெரியவருடைய அவருடைய ஆதரவோட சில கண்டிப்பா ஒண்ணு பண்ணிருக்கலாம், சில பண்ணியிருப்பாரு. ஆனா அவரு காங்கிரஸ் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா 1-2 மாவட்டங்கள் தான் வந்து செல்வாக்கு அதிகம், மற்ற மாவட்டங்கள்லாம் ஒன்றும் பெருசா ஒன்றும் செல்வாக்கு கிடையாது. அந்த நிலையில இந்த காங்கிரஸ் கூப்பிட்டு பண்ணும்போது தேர்தலுக்கு முன்னாடியே தெரிஞ்சிச்சு இது வந்து பெருசா வந்து ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லி பல பேருக்கு தெரிஞ்சு. ஆனா தெரிஞ்ச திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அது பெரிய நம்ம விஷயம் மாதிரி பண்ணார். அதான் ஒரு அரசியல் செஞ்ச ஒரு மிகப்பெரிய பிழையா இன்னைக்கு பேசப்படுது. அதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட 10 வருஷம் 12 வருஷமா பிரியா கூட்டணி வெற்றி கூட்டணி அந்த கூட்டணி சொல்லிட்டு தேர்தல்ல எந்த கூட்டணி கட்சியுமே வந்து ஒழுங்கா வந்து திமுகவுக்கு வேலை பார்க்கல. அதுல மிக முக்கியமான ஒரு கட்சி வந்து விடுதலை சிறுத்தைகள். ஏன்னா அவர் ஏற்கனவே தேர்தல் முடிஞ்சோடனே சொன்னார், நம்ம கட்சி சேர்ந்த யாருமே சரியா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓட்டு டிரான்ஸ்பர் பண்ணி தரல அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அவங்களே உள்ளுக்குள்ளேயே வந்து இப்போ ஒரு சில பிரச்சனை உண்டு பண்ணிட்டு நம்ம எதுக்கு ஸ்டாலின் முதல்வராவதுக்கு முயற்சி பண்ணோம், நம்ம கூட்டணி ஆட்சி அப்படி இல்லைன்றாங்க, நமக்கு கூட்டணி ஆட்சி வந்து தாவேக்காட்ட தான் கிடைக்கும். அதனால அந்த அவங்களுடைய ஓட்டு போடும் எல்லாருமே ஏமாந்துட்டாங்க ஓட்டு போறதுல. இந்த முறை வந்து கண்டிப்பா திரு தமிழக வெற்றிகள் வந்து தானாதான் ஓட்டு வந்து நம்ம அதுக்கு வர சொல்லவே முடியாது. அவர் செமையா வந்து ஒரு பிளான் பண்ணி கிட்டத்தட்ட அவர் வாங்கிய எல்லா தொகுதியுமே வந்து பாத்தீங்கன்னா அதை சிட்டி செல் தான் வாங்கினா, கிராமத்துலாம் பெருசா வாங்கல. அதுவே பெரிய விஷயம் தான். அது அவர் வாங்கிய வாக்குகள் பெரிய விஷயம் தான். வெற்றி பெற முடியல, அவர் வாங்கிய வாக்குகள் முதல் அவ்வளவு வாக்குகள் வாங்கினது பெரிய விஷயம். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இருந்தா கூட நீங்க பாத்தீங்கன்னா சற்றையர் குறைய வந்து சென்னை மாதிரி ஒரு முக்கியமான சிட்டிகள் தான் அவர் அவ்வளவு வந்து வாக்கு வச்சிருந்தாரு. ஆனால் திருமாவளவன் ஐயா போன்றவங்களாம் வந்து தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயுமே அவருக்கு வந்து சென்னையிலயும் அதாவது நகரத்திலயும் இருக்கும் கிராமத்திலயும் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து வளர்ந்த ஒரு கட்சி வந்து திருமாவளவன் ஐயாவுடைய அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆனா தேர்தலுக்கு முன்னாடியே திரு ஆதவும் விடுதலை சிறுத்தைகளும் என்ன பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. முதல்லயே வந்து அவர் வந்து கூப்பிட்டாரு, வந்து வாங்க சார், வந்துருங்க சார். இப்ப திரு திருமாவளவன் பேசும்போது சொல்றாரு ஆதவ் போன் பண்ணாருன்னா அப்ப ஆதவும் திரு திருமாவளவன் அவர்கள் வந்து ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கிறாங்க. அந்த செட்ல இருந்து ஒரு ஆள் கூட அப்பத்திலே ஒரு க்ளோஸா இருந்துக்கிறாரு, இவங்களும் வந்து அந்த செட்ல க்ளோஸா இருந்துக்கிறாங்க. அது வந்து ஒரு தேர்தல் அரசியல்ல வந்து நம்முடைய திமுகவுக்கு வந்து இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து எந்த அளவுக்கு வந்து தேர்தலில் வந்து ஆதரவா இருந்தான்னு சொல்லிட்டு தெரியல. இவங்க 2 பேரும் ஏற்கனவே வந்து பிளான் பண்ணியிருந்தாங்களா அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்குறியா ஆயிடுச்சு.
ரெண்டாவது பாத்தீங்கன்னா திருமாவின் உருட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்செப்ட் போட்டிருக்கேன். அது என்ன காரணம் அப்படின்னா, தேர்தலுக்கு முன்னாடில இருந்து அப்படியே ஆரம்பிக்கிறோம். நம்ம தேர்தலுக்கு முன்னாடி அவரை கேட்கறாங்க, சார் நீங்க என்ன சார் 8 சீட்டோட இதுவாயிட்டீங்க, உங்களுக்கு 10 சீட்டாவது வேணும் இல்லை சார், நம்முடைய பிரேமலதா மேடம் நம்முடைய தேமுதிமுக கூட 10 சீட்டு வாங்கிட்டாங்களா சார், நீங்க 8 சீட்டு தானே சார் வாங்குறீங்கன்னு போய் கேட்டாங்க. அவர் இப்ப என்ன சொல்லணும், இல்லைங்க மனசு கஷ்டமா சொல்லணும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க தேமுதிமுக எதிர்கட்சி தலைவரா இருந்தக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு நம்மளே ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். அப்ப அவங்களுக்கு 10 சீட்டு நம்மளுக்கு 8 சீட்டை கொடுக்குறது ஒன்றும் தவறான விஷயம் கிடையாதுன்னு சொல்லி அங்க ஆரம்பிச்சாரு. அவர் இருக்கிற மனக்கசப்பை வெளில சொல்லாம உள்ள புழுங்கினே ஒரு பதில் சொல்லி அங்க இருந்து கடந்து போறாரு. தேர்தல் நடக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா காட்டுமன்னார் கோயில்ல போட்டி போடுறதா ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்புறம் விட்ரா வாங்குறாரு. ஏன் எதுக்குன்றது, அவர் சொல்றது உண்மையா பொய்யான்றது இப்ப நம்மளால கண்டுபிடிக்க முடியல. மூணாவது, பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ராமதாஸ் ஐயாவுடைய அந்த பெரியவருடைய கட்சியை உள்ளிட்டுன்னு வரும்போது இல்ல இதை வேணான்னு சொல்லிட்டு மறைமுகமாகவும் நேரடியாக எதிர்த்தவர் திருமாவளவன் அங்க அதன் மூலியமா அவருடைய வாக்குகளை சதைச்சு விட்டுட்டாரு திருமாவளவன் அவர்கள். அதுக்கு அடுத்து தேர்தல் நடந்த நாள்ல தேர்தலில் நம்மளுடைய விடுதலை சிறுத்தை கட்சி சரியா பர்ஃபார்ம் பண்ணல, சரியா அவங்க ஓட் டிரான்ஸ்பர் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவர் தேர்தல் முடிஞ்சோன்னு சொன்னார்னா, அப்ப அந்த நேரத்துல சரியா வேலை செய்யல. எல்லாம் முடிஞ்சிடுச்சு, கொண்டாச்சு. தேர்தலில் திமுக கூட்டணி 73 தொகுதியில வெற்றி பெறுது. எப்பெல்லாம் ஒருவனுக்கு கஷ்டம் வருதோ அன்னைக்குதான் உண்மையான நண்பன் யார், பொய்யான நண்பன் யார் அப்படின்றது, நண்பன் போல் நடித்தவன் யார், உண்மையான நண்பன் யார் சொல்லி தெரியும். இப்ப கிட்டத்தட்ட 10 வருஷமா திமுகவோட டிராவல் பண்ண எந்த கட்சியுமே திமுகவோட இல்லை. மதிமுகவும் மற்ற சில கட்சிகளும் மனிதநேய மக்கள் கட்சி, அப்புறம் கொங்கு நாடு அந்த கட்சியில இருக்கு இல்லையா, அந்த கட்சியில வெற்றி பெற்ற வேட்பாளர்களா என்ன லக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களாம் உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டு வெற்றி அடைஞ்சாங்க. ஒருவேளை அந்த தவறையும் ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அதாவது தனி கட்சியில போட்டி போட்டு நீங்க உங்க சின்னத்துல போட்டி போட்டு வெற்றி அடைங்கன்னு சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் அவங்களும் கைட்டின்னு போயிட்டு இருப்பாங்க. இப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா, வளர்ந்து வரும் சிறு கட்சிகள் இனிமேல் பெரிய கட்சியில் தனி சின்னத்துல போட்டி போடுற ஒரு உரிமையை கொடுக்குமா? என்ன மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இந்த மாதிரி நேரத்துல இந்த சிறிய கட்சிகள் தன்னுடைய நம்ம எவ்வளவு உண்மையா இருக்கும்னு காமிச்சிருந்தா வளர்ந்து வரும் பல கட்சிகளுக்கு அது எவ்வளவு உபயோகமா இருக்கும், அவங்கவுங்க கட்சியை வளர்க்க அது எவ்வளவு உபயோகமா இருந்திருக்கும். ஆனா வேற சின்னத்துல நீங்க போட்டி போட்ட ஒரே காரணத்தினால இப்படி கட்டின்னு போயிட்டீங்க. இல்லைன்னா திமுகவுடைய உதயசூரியன்ல நீங்க போட்டி போட்டிருந்தா இந்த மாதிரி உங்களால போயிருக்க முடியுமா? அது இப்படிதான் இப்ப மதிமுகவும் வேறு சில கட்சியிலும் மாட்டின்னு முடிக்கணும் என்னோட கணக்கு. இல்லைன்னா அவங்க நேரம் திமுக விட்டு போயிட்டு இருப்பாங்க. வெளில போனா அந்த எம்எல்ஏ பதவியை பறிக்கக்கூடிய ஒரு வசதி விப்பு திமுக தலைமையில் அவங்களும் போவார்கள், ஆனா அவங்களும் போயிட்டு இருப்பாங்க. உண்மை தெரிஞ்சுட்டு இருக்கோம். திரு ஸ்டாலின் அவர்கள் யார் உண்மையான கூட்டணி சொல்லி நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது, ஒத்துக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லலாம். ஆனா கிட்டத்தட்ட 10 வருஷமா கூட இருந்த இந்த கூட்டணி கட்சிகள் எப்படி போயிருக்குன்றது திரு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்குன்றதை நீங்க ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த கட்சியில நம்ம தொடர்ந்து காப்பாற்றணும், தொடர்ந்து தக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 10 வருஷமா பல விஷயங்களை விட்டு கொடுத்து எல்லாருக்காகவும் எதுக்காக எப்படி பண்ண கண்டிப்பா பண உதவி கொடுத்திருப்பாங்க. எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பா அவர் எல்லாத்துலயும் இது பண்ணிருக்க பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. எல்லாருமே செஞ்சிருப்பாங்க. அவ்வளவு பெரிய உழைப்பு எல்லாத்தையுமே அவ்வளவு அசால்ட்டா நீங்க ஒரு 2 தொகுதி அவங்க மூலியமா வெற்றி பெற்ற 2 தொகுதி வச்சு எஸ்கேப் போயிட்டீங்க. சிபிஐ சிபிஎம் என்ன அப்படின்னா ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இது வரைக்கும் அவங்க என்னைக்கு தோல்பட்ட அந்த கட்சியோட இது வேற மாதிரி இருக்கும். இதுல மிக முக்கியம் காங்கிரஸ் வெளில போன என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சி என்ன பண்ணிச்சுன்னா சூப்பரா அந்த தேசியத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ சிபிஎம் உடைய சிபிஐ சிபிஎம் தேசிய கட்சி, ஐஎம்எலும் தேசிய கட்சி. ஆனா விடுதலை சிறுத்தைகள் லோக்கல் கட்சி. அந்த கட்சி தன்னுடைய உண்மையான ஒரு நட்பை திமுக காட்டி இருந்தது. ஏன்னா மத்தவங்களும் முடிவெடுக்கக்கூடிய விஷயத்துல நம்முடைய தமிழ்நாடு தலைவர்கள் இல்ல, சிபிஐ சிபிஎம்லயும் ஐஎம்எல். ஆனா விடுதலை சிறுத்தைகள் அவர் தான் முடிவெடுக்க போறாரு. இந்த நேரத்துல மட்டும் அவர் மட்டும் திமுக உண்மையா ஒரு நண்பனா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா திருமாவளவன் ஐயா முதலமைச்சராக இருப்பார். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுல நீங்க 6 மாசம் 5 மாசம் 6 மாசத்துல கண்டிப்பா இந்த ஆட்சி எதனா ஏன்னா இப்பயே நம்மளுக்கு தெரியுது, வளரும் பயிர் முறையிலே தெரியுன்ற மாதிரி. ஆனா நல்லா நடத்தணும், ஆட்சி நடத்தணும், மக்கள் நல்லது பண்ணா தப்பு கிடையாது. ஆனா அதே நேரத்துல எங்கன்னா ஒரு இடத்துல மிஸ் ஆகும் போது இவர் தனியா இருந்திருந்தாருன்னா முதல்வரே ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பை தட்டி கழிச்சுட்டு இந்த ஒரு சாதாரண ஒரு அமைச்சர் பதவிக்காக போறார். அவர் மீண்டும் வருவாரா வரமாட்டாரான்னு தெரியாது. இது திமுக தலைமையில சொன்னாரா இல்லையானா அவர் சொல்லும் போதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன், என்னோட முடிவு நான் தனியா எடுக்கிறேன், நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் அவர் தான் கூட்டணி கட்சி. பலமுறை அவரே தன்னுடைய இதுல சொல்லியிருக்காரு, பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. இது திமுக காரனுடைய வாக்குகள், இந்த வாக்குகள் நம்ம
திமுகவோட வாக்கு நம்ம மனசு வச்சுட்டு இருக்கோம். இந்த வாக்கு நம்ம எடுத்துட்டு போய் இன்னொரு கட்சி எடுத்து போய் கொடுக்க முடியும். சோ என் கட்சியில இருக்க எல்லாரும் ஒத்தினாங்க, நான் மட்டும் ஒத்தில, இப்ப ஆட்சியில பங்கு பெறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாரு சொல்லி பார்த்தா அசால்ட்டா என்ன பண்ணிட்டாரு, இப்போ அந்த கட்சியோட வந்து கூட்டணி வச்சுட்டு போயிட்டாரு. திமுக அதிமுக வச்சா நல்லா இருக்காது, நகைப்புக்குரியதா இருக்கும், நான் முதலமைச்சர் நகைப்புக்குரியதா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மத்த 2 கட்சி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருந்த திருமாவளவன் அவர்கள் தான் தன் வேலையை ஒழுங்கா செய்யாம மத்த 2 கட்சி இது பண்ணா தப்பு அது பண்ணா தப்புனா உங்க கட்சியோட முடிவு நீங்க எடுக்கிற மாதிரி திமுக அதிமுக வந்து அவங்க கட்சியோட முடிவு அவங்க எடுக்க கூடாதா? உங்க கட்சி 2 சீட்டா இருந்தானா 50 சீட்டா இருந்தானா நீங்க உங்களுக்கு முதல்ல நீங்க முதலமைச்சர் ஆக போறது தெரியாம இருந்தானா அவ முதலமைச்சர்னே வாக்களிச்சாத்த அந்த அவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். அதை வந்து அவங்க வந்து எப்படி வந்து ஏன் பண்ணக்கூடாதுன்னு வந்து நீங்க சொல்றதுக்கான அந்த விஷயத்தை நீங்க இழந்துட்டீங்கன்றது என்னோட தாழ்மையான கணக்கு. அதுக்கப்புறம் பதவிக்காக குழிபறிக்கும் படுபாவிகள் அப்படின்னா இதுதான் வந்து இந்த கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகள் செஞ்ச ஒரு ஒரு பிழை, ஒரு மிகப்பெரிய பிழை. கஷ்டப்படும் போது கூட இருக்கணும், கூட இருந்தாதான் மற்றவங்களுக்கு வந்து அந்த தாவேக்க ஒரு பயந்துனே இருந்திருக்கும். 170 நம்ம வச்சுட்டு இருக்கோம், நம்ம வெளில இருந்து ஆதரவு இருக்கிறாங்க, வருவாங்களா வரமாட்டாங்களா, அவங்க செஞ்ச பிழைலாம் நீங்க பாத்தீங்க, பார்த்துமே உங்களுக்கு வந்து திருந்தலாம் என்ன அர்த்தம், நீங்க அதிமுகவை 2ஆ உடைக்கிறாங்க உங்களை நம்பாம. அப்ப அவங்க எதுக்குமே ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம், ஆட்சி தக்க எதுக்கும் ரெடியா இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கட்சி ஒரு தனி கட்சி, ஒரு பிரமாதமான கட்சி, தூய கட்சி வந்தது. ஆனா அது செயல்படுற அப்படி இல்லையே. நான் என்ன பண்ணிருக்கணும் திரும்ப நான் சொல்றேன், தாவேக்கா என்ன பண்ணிருக்கணும், 170 தான் கொடுத்தாங்க மக்கள், அது வெற்றி பெறுவதற்கான மெஜாரிட்டி கிடையாது. அப்ப என்ன பண்ணோம், அப்பா தம்பி இது செட் ஆகாது, நான் வெயிட் பண்றேன், 170 நம்மளுக்கு பத்தாது, 112 தான் மக்கள் கொடுத்த மேண்டேட், நான் வித்தியாசமா வந்த கட்சி, தூய கட்சி, ஊழல் கட்சிட்டும் போக மாட்டேன், தீய சக்திட்டும் போக மாட்டேன்னு தனியா என்ன பண்ணலாம், சூப்பரா ஆத விட்டு பேச விடுவாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு 2-3 பேச்சாளர் சூப்பர் பேச்சாளர் இருக்காங்க, அவங்க வந்து அவங்க சொல்றதை கரெக்ட் மாதிரியே பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. அது கேள்வி கேட்கணும் பாத்தீங்கன்னா சில பேர் கேள்வி கேட்கும் போது எப்ப அவங்களுக்கு போட்ட வாக்கு வச்சு நீ பண்றியப்பா அப்படின்னா அது அந்த மாதிரி கேள்வி கேட்கவே மாட்டாங்க. அது எப்படின்னு எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு கேள்வி கேட்கும் போது இந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் நீங்க உள்ள கூப்பிடுறீங்களே, அந்த அவருக்கு அடிச்ச வாக்காளர்லாம் வந்து ஸ்டாலின் தானே முதல்ல சொல்லி வாக்களிச்சாங்க, அந்த வாக்கு நீங்க எப்படி யூஸ் பண்ணி சொல்லி கேளுங்க, கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டா கூட ஒரு சூப்பரா பதில் சொல்லுவாரு. இங்க கேள்வி ஒண்ணு இருக்கும், பதில் ஒண்ணு இருக்கும். இவங்க எல்லாமே அமைச்சர் ஆகிறாங்க, அவங்களுடைய உழைப்பை நான் குறை சொல்லவே இல்லை. 170 வெற்றி பெற்றது அவருடைய தனிப்பட்ட வெற்றி. அந்த 107 எம்எல்ஏக்ன்றது தமிழ்நாட்டினுடைய மெஜாரிட்டிக்கு போதுமான தொகுதியில் கிடையாது. அது உங்க மக்கள் வந்து பெரும்பான்மை கொடுக்கல. இதை வந்து இந்த வெற்றியை நீங்க பெரிய பெரிய வெற்றியா பேசுறீங்க, அப்படியாப்பட்ட வெற்றி ஒரு வெற்றியும் கிடையாது, ஒரு மாயாஜாலத்தில் நடந்த வெற்றி பல பேர் சொல்றாங்க. அது உண்மையோ பொய்யோ, ஆனா பெற்ற வாக்குகள் உண்மையான வாக்குகள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நீங்க வெற்றி பெறக்கூடிய 112 தொகுதியை கொடுக்காத இந்த மக்கள்கிட்ட வந்து நீங்க ஏமாத்தி விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து விடுதலை சிறுத்தை கட்சி அவரு ரெடியா தான் இருந்தார் கூட வரதுக்கு. ஏன்னா அவர் பல விஷயங்கள் வந்து அப்பத்திலே தவறாதான் பண்ணிட்டு இருந்தாரு. சரி ஒரு பேசுறதெல்லாம் பார்த்தா பயங்கர கரெக்டா இருப்பார் பொழுது, லாஸ்ட் வரைக்கும் கரெக்டா இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு வெளில இருந்தே ஆதரவு கொடுப்பார் பொழுது, என்னைக்கு அவரு கூட்டணியில வந்தாரோ அன்னைக்கே அவருக்கு அந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றத அவர் முதல்ல பிளான் பண்ணி கிட்டத்தட்ட பல வருஷமா போட்ட ஸ்கெட்ச் தான் ஆதரவும் திருமாவளவன் பல வருஷமா போட்ட ஸ்கெட்ச்ல நடந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தை மக்கள் மனசுல பெருசா எழுப்பியிருக்கு இந்த அமைச்சரவை முடிவு.